பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். 19/4/2019 வெள்ளிக்கிழமை, விகாரி வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் நாள், வளர்பிறை பௌர்ணமி திதி மாலை 5:27 வரை, பின்னர் பிரதமை புனித வெள்ளி, நட்சத்திரம் சித்திரை இரவு 8:15 வரை, யோகம் ஹர்ஷனம் பகல் 11:32 வரை, கரணம் விஷ்டி காலை 6:03 வரை, பின்னர் பவம். ராகு காலம் காலை மணி 10:34 முதல் பகல் 12:08 வரை, யமகண்டம் பகல் மணி 3:15 முதல் 4:48 வரை, குளிகை காலை 7:28 முதல் பகல் 9:01 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசிருஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு மற்றும் மீனம் ஆகும். சுறுசுறுப்பு மிக்க மேஷராசி அன்பர்களே, உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும், தனவரவு கூடும், நண்பர்கள் உதவி நன்மை பயக்கும், எண்ணியாங்கு நடக்கும், பெயரும் புகழும் ஓங்கும், உயர்தர ஆடை ஆபரணங்கள், பொழுதுபோக்கு உபகரணங்கள் ஆகியவை கிடைக்கும். பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையலாம். புதிய பெண் சிநேகம் புத்துணர்வு தரும். உங்கள் விருப்பப்படியே எல்லா காரியங்களும் நடக்கும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். குடும்ப வாழ்க்கைக்கு முறையாக நேரத்தை ஒதுக்குங்கள். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் வெற்றி உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு உடை அணிந்து துறை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் காதலை விட்டு கொடுக்காத ரிஷபராசி அன்பர்களே, கடந்த கால நண்பர்கள் தொடர்பு கொள்வர். பழைய நினைவுகளில் மனம் மகிழ்வீர்கள். முட்டாள்தனமான காதல் வரலாம். தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பணப்பயன் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும். புதிய வேலைக்காக முயற்சி செய்வோருக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு அலைச்சல், டென்ஷன், பணியில் நெருக்கடிகள் ஏற்படலாம். உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை முயற்சிப்பார். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கடினமாக உழைத்தாலும் உங்கள் உழைப்பு பாராட்டு பெறாது. உங்கள் லட்சியங்களை பெற்றோரிடம் தெரிவியுங்கள். அவர்கள் ஆதரவு தருவர். மாணவ மாணவிகள் கல்வியில் வெற்றிகளை குவிப்பார்கள். ரிஷபராசி அன்பர்களை, உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை உடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்தி கூர்மை மிக்க மிதுனராசி அன்பர்களே, சமூக ஆன்மீக நிகழ்வுகளுடன் நாள் இனிமையாக துவங்கும். மனைவி ரொமான்டிக் மூடில் இருப்பார். அச்சம் எனும் பேயை விரட்டும் போது சில பாசிட்டிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உபரி பணத்தை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யலாம். வீட்டை அழகுபடுத்துவதுடன் குழந்தைகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். மனோதைரியம் ஓங்கும். வியாபார பயணங்கள் நீண்டகால அடிப்படையில் பயன் தரும். சமயோஜித புத்தியுடன் நீங்கள் செய்யும் முயற்சியால் வெற்றி உறுதியாகும். தானுண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். மாணவ மாணவிகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி உண்டு. மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும் சொன்னதானம் அல்லது
பாசிப்பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வாக்குவன்மை மிக்க கடகராசி அன்பர்களே, தனலாபம் பெருகும், ஆடை ஆபரணங்கள் சேரும், பாதுகாப்பான முதலீடுகளில் முதலீடு செய்வது நல்லது. உங்கள் அன்புக்குரியவரின் வருத்தத்திற்கு உங்கள் புன்னகையே மருந்தாகும். உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவோரை கண்டு விலகுங்கள். சர்ப்ரைஸான புதிய தகவல்கள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும். சத்ரு ஜெயம் உண்டாகும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களின் உதவியும் கிடைக்கும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். பல வகையிலும் பணவரவு ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவ மாணவிகள் முன்னேற்ற பாதையில் செல்வர். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். விசுவாசமிக்க சிம்ம காதலர்களை, நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்தால் லாபம் காணலாம். ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய நாள். ஹாபிகளில் ஈடுபடுங்கள். பிடித்தமான காரியங்களை செய்யுங்கள். அதிகரிக்கும் செலவுகள் சேமிக்க முடியாத நிலையை ஏற்படுத்தும். உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து விடுகிறீர்கள். காலையில் ஏற்படும் பிரச்சனைகள் மாலைக்குள் சரியாகிவிடும். இரவும் பகலும் போல் இன்பமும் துன்பமும் மாறி வரும். தனலாபம் குறையும். கண் உபதைகள் ஏற்படலாம். கௌரவபங்கம் ஏற்பட வாய்ப்புண்டு. உண்ணும் உணவு ருசிக்காது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தோல்வி உண்டாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். சாதுரியமாக பேசக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தனவரவு தாராளமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். புதிய உற்சாகம் பிறக்கும். குழந்தையின்பால் அன்பும் அவர்களின் முன்னேற்றத்தில் ஆர்வமும் ஏற்படும். உங்கள் மாலை நேரத்தை பிள்ளைகள் இனிதாக்குவார்கள். மனைவியின் பணிவிடைகள் மகிழ்ச்சி தரும். அருமையான டின்னருக்கு திட்டமிடுங்கள். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அவசியமான பொருட்களை வாங்கும் அளவில் நிதி நிலைமை சீராக இயங்கும். உங்கள் ஆலோசனைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பர். நீங்கள் எது சொன்னாலும் அதை மற்றவர்கள் கேட்டு நடப்பர். மாணவ ஆராய்ச்சியாளர்களுக்கு அருமையான நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றிலொன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ண தானம் அல்லது பச்சை பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். நேர்த்தியாக உடை அணியும் துளாராசி அன்பர்களே, குடும்பத்தின் மீது அக்கறை காட்டுவீர்கள். அதை அவர்களும் உணர வேண்டும். புகாருக்கு இடம் கொடுக்காதீர்கள். குழந்தைகள் இல்லாத வீடு ஆன்மா இல்லாத உடம்பை போன்றது. வீட்டை அழகுபடுத்துவதுடன் குழந்தைகளின் தேவைகளையும் கவனியுங்கள். அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கள். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகள் அதிகரிக்கும். இன்டர்வியூ செல்ல நல்ல நாள். உயர் அதிகாரிகள் மனம் கவருவீர்கள். பெண்களால் வீண் செலவுகள் ஏற்படும். உறவுகளுடைய மனக்கசப்பு உருவாகலாம். வாகனங்களை வெளியில் எடுக்கும்போது அனைத்து பாகங்களையும் சோதித்து எடுத்து செல்வது நல்லது. மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும்.
சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சுறுசுறுப்பான இரக்கம் மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, சரியான நடவடிக்கைகள், சரியான செயல்பாடுகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக திட்டமிட்டு உங்களை மகிழ்விப்பார்கள். வேலையில் அவர்களின் ஆதரவு இருக்கும். அவர்களை ஊக்கப்படுத்தினால் ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். பெண்களால் நன்மை உண்டு. ஆரோக்கியமும் புகழும் பெருகும். பயணங்கள் வெற்றி தரும். உடன்பிறப்பால் உதவி உண்டு. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை ஈடுபட்டால் ஆதாயங்கள் பெருகும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். லட்சுமிகரமான தனுராசி அன்பர்களே, புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதிவு உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களால் விருப்பங்கள் நிறைவேறும். ரிலாக்ஸ் செய்வதற்கு நெருங்கிய நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். அவர்களின் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண்கள் மூலமாக பொது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். தர்மகாரிய ஈடுபாட்டால் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரியோரை மிகவும் மதிப்பீர்கள். பயணம் பயனளிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன்னிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணியவும் அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். சாதிக்கும் வலிமை பெற்ற மகர ராசி அன்பர்களே, பயணம் பலம் தரும். ஆனால் செலவு மிக்கதாக இருக்கும். வெளிப்புற விளையாட்டுகளில் உங்களை ஈர்க்கும். தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும். விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும். பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமானதாக ஆக்கலாம். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். தெய்வ நம்பிக்கையால் தேகத்தில் புது தெம்பு ஏற்படும். புதிய திட்டங்கள் மற்றும் கடின உழைப்பால் தொழில் முன்னேற்றம் உண்டு. உல்லாச பயணங்களால் உற்சாகம் ஏற்படும். அதிக தனலாபம் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திரனி நிலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். நேர்மையான கும்பராசி அன்பர்களே, ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவை மன ஆரோக்கியத்தை பராமரிப்பதே ஆகும். மனமே வாழ்வின் நுழைவாயில். நல்லது கெட்டது மனதின் மூலமே வருகிறது. பிரச்சனைகளை தீர்க்க உதவும் மனமே. நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். உங்கள் ஸ்வீட் ஹார்ட் ஏஞ்சலாக மாறும் நாள் இது. அந்த இனிய தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள். அதிகாரிகளுக்கு எதிர்பாராத இடமாற்றத்தால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வழக்கு விவகாரங்களை தள்ளி வைப்பது நல்லது. திடீர் நடுக்கமும் பயமும் ஏற்படும். மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்க தவறக்கூடாது. கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர
துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும், கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். பயிர் தொழிலால் செல்வம் மிக்கவரான மீனராசி அன்பர்களே, பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள். பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் சேரும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். அலுவலக பணிகளில் உங்கள் திறமை பளிச்சிடும். அதன் காரணமாக அதிகாரிகளிடம் மிகுந்த பாராட்டுக்களை பெறுவீர்கள். கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு. உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து முடிவெடுக்க வேண்டாம். அது உங்கள் குழந்தையின் நலனை பாதிக்கலாம். இனிய பேச்சால் பெண்களை கவருவீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பான வெற்றிகளை குவிப்பார்கள். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.